தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம் சொல்கிறது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் அந்த முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளிவை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இங்கே பவுல் ஆண்டுடைய பிரசனத்தை, ஆண்டுடைய வெளிச்சத்தை, ஆண்டுடைய ஒளியை எப்படி எழுதுகிறார் என்று பார்க்கும்போது, இதனாலின் செய்தியாக இருதய வெளிச்சம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது சீஷர்களுக்கு ஊழிய கட்டளை கொடுத்தார். அவர்கள் உலகமெங்கும் போய் அந்த அற்புதத்தின் தேவனின் அந்த அதிசயத்தையும் அன்பை குறித்தையும் சகஜளுக்கு அறிவிக்க வேண்டியிருந்தது. எனவே இந்த ஊழிய கட்டளைக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிகளாக இருக்கிறோம். அதாவது தேவ மகிமையை, அவருடைய அன்பையும் வல்லமைக்கு இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். அந்த ஊழிய கட்டளைக்கு நாம் இறங்குகிறோமா என்பதை நீங்கள் நானும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். எனவே கிறிஸ்துவாகிய நம் கடமையாகும். அதாவது சீஷர்களுக்கு போதித்ததை நாம் பிறருக்கு போதிக்கிறோமா என்பதிலும் அதே விதமான ஆர்வம் பிறரிடத்திலும் காணப்படுகின்றோமா என்பதை கவனமாய் இருக்க வேண்டும். அன்பான விசுவாசர்களே, அப்படி நாம் செய்வதற்கு முதலில் மற்றவர்கள் அதை பற்றி அறிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும். அந்த ஒளியானது, அந்த ஒளியை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் முன் நான் காணப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் முகத்திலுள்ள அந்த மகிமையின் அறிவாகிய ஒளிவாய் தேவன் தன் இருதயங்களை பிரயாசிக்க செய்வதாக பவுல் கூறுகிறார். அந்த ஒளியை நமக்கு தருபவர் கிறிஸ்துவே. ஏனெனில் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாயிருந்தது என்று சொல்லி யோவான் 14 வாசிக்கிறோம். இயேசு நம்மில் வாசம் பண்ணும்போது அவருடைய அறிவாலும் மகிமையாலும் நம் வாழ்க்கை பிரகாசமாகிறது. இந்த நாளின் செய்தியாக இருதயத்தின் வெளிச்சம். அந்த பிரகாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ்வில் சகல ஒழுக்கங்களும் இயேசுவிலே அங்கே புதைந்துள்ள ரோம சட்டங்களை, அங்கே ஒழுக்கங்களை இவ்வுலகத்திற்கு தந்தார்கள். கிரேக்க தத்துவர்கள் அங்கு ஒழுங்குகளை தந்தார்கள். எபிரியர்கள் ஒழுக்க நெறிகளை அங்கே தந்தார்கள். அவர்கள் ஒளியை தேடினார்கள். ஆனால் உலகத்திலே வந்த எந்த மனுஷையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே மரண இருளின் திசையிலிருந்து அங்கே வெளிச்சம் உதைத்தது. கர்த்தர் என் வெளிச்சமும் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன் என்று சொல்லி, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்கிறார். எனவே அந்த வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொள்வோம். தாவீது பக்தன் சொன்னனுமாகவே அற்புதமான ஒரு காரியத்தை, என் ஜீவனின் பலனானர், நான் யாருக்கும் அஞ்சுவேன். ஏனென்றால் நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். நாம் அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் இந்த நாளிலே ஆண்டவர்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.